பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்நாளிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம் குடும்பத்தோடு கூட தங்கியிருந்து நல்ல வஸ்திரங்களை போட்டு நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு தான தர்மங்களை செய்து இயேசு பிறந்திருக்கிறார் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சில நேரங்களிலே இயேசு தன்னை வெளிப்படுத்தின சந்தர்ப்பங்களை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இயேசு எதற்காக பிறந்திருக்கிறார், இயேசு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாராம். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறனா, இங்க சகே என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஒரு மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தான். தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிற போது எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சு, இந்த சகையும் மிக குள்ளமாக இருக்கிற மனுஷனாக இருக்கிறபடினாலே ஒரு மரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசு அவனை பார்த்தா, சகேயு இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னோடு கூட தங்கி இருக்க போறேன், உன் வீட்டில் தங்கி இருக்க போறேன், உன்னோடு கூட பந்தி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார். இயேசு அப்படி தங்கி இருக்கிற போது சகேயு சொல்றான், ஆண்டவரே, நான் வாங்கின எல்லாவற்றையும் காட்டிலும் திருப்பி இரட்டத்தனியாக நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் நடக்கிற காரியத்தை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கிற போது அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க, இவன் ஒரு ஆயக்காரனுடைய தலைவனாக இருக்கிறானே, இவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறானே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இவனோடு கூட தங்கி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தங்க இருதயத்தில் நினைக்கிற போது இயேசு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நீ இழந்து போனதை தேடுவோம் திருப்பி கொடுக்குமே இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். என்னென்ன காரியங்களை ஆண்டு திருப்பி கொடுக்க போகிறார்? முதலாவதாக, சாத்தானுடைய தலையை நசுக்கி சாத்தான் மேல் இருக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் திருப்பி உங்க கையில கொடுக்க போகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடறாங்க. பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்ற போது, ஆனா சர்ப்பம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு வஞ்சகமான வார்த்தையினால அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா நிற்கிறாங்க. அப்படி குற்றவாளியா நிற்கிற போது தேவனாகிய கர்த்தர் மனுஷனையும் சர்ப்பத்தையும் பக்கத்தில் நிற்க வச்சு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்து அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நீ இழந்து போனதை தேடுவோம் திருப்பி கொடுக்குமே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்தபடினால என்ன காரியத்தை நம்ம கொடுக்கிறார்னா, சாத்தான் மேல அதிகாரத்தாண்ட நமக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வசனம் ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. சரியாக 4000 வருஷத்துக்கு பின்பாக தேவனாகிய கர்த்தர் மரியா இடத்துல தரிசனமாகி, கிருபை பெற்றவளே பாக்கியவதி என்று சொல்லி, பரிசுத்த ஆவியின் உண்மையில் வந்து இறங்குவா, நீ பரிசுத்த ஆவினால கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அந்த இயேசு அநேக ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதியின் பாதையில் வழிநடத்தி சாத்தானுடைய அதிகாரங்களை, சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ என்ன காரியத்தை இழந்து போயிருக்கிறாய்? இந்த கிறிஸ்மஸ் நாளில ஒருவேளை
சந்தோஷமாய் நல்ல வஸ்திரங்களை போட்டு நல்ல ஆகாரத்தை உடுத்தி தான தர்மங்களை செய்து கிறிஸ்மஸ் நீ செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் எதற்காக இயேசு கொடுக்கப்பட்டார்னா, நீ இழந்து போனதை தேடுவோம் திருப்பி கொடுக்குமே இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீ என்ன காரியத்தை இழந்து போயிருக்கிறாய்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தான் மேல் இருக்கிற அதிகாரத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்குள்ள பிறந்தார் என்றால் அந்த சர்பத்தினுடைய தலையை நசுக்கத்தக்கதான வல்லமையை ஆண்டு உனக்குள்ள கொடுப்பார். அந்த சாத்தனுடைய தலையை நசுக்கத்தக்கதான வல்லமையை ஆண்டு இன்றைக்கு உனக்குள்ள கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 4000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சரியாக மரியாவுடைய மூலமாக அந்த காரியம் நிறைவேற்றப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, முதலாவதாக சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சாத்தானுடைய தலையை நசுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ற நீ, உன்னுடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்திருக்கிறதா? பிசாசுடைய கட்டுகள் இருக்கிறதா? பிசாசுகள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பாவக்கட்டுகளோடு கூட, பாவத்தின் காரியங்களோடு கூட இன்றைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறியா? ஒரு விஷயம் உன் இருதயத்தை சோதித்துப்பார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை மரணத்தினாலே ஜெயித்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் மேல அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கியா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறியா? ஒருவேளை இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸ் நாளில், ஆண்டவரே, நான் இழந்து போனதை தேடுவேன் திருப்பி கொடுக்குமே எனக்காக வந்திருக்கீங்களாமே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, இந்த பிசாசுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குங்க சொல்லி ஒரு விஷயம் உங்க இருதயத்துல ஆண்டவரை நோக்கி கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக, சமாதானத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் எழுதின புத்தகம் 49ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழைத்து தன் பிள்ளைகளுக்கு நடக்க போற காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருக்காக சொல்றார். ரூபனுக்கு சொல்றார், அதன் பின்பு அடுத்த பிள்ளைக்கு சொல்றார். இப்படி சொல்லி கொண்டு யூதா கிட்ட வருகிற போது, சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, யூதாவுக்கு யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார், சமாதானத்தின் செங்கோல் உன்னோடு கூட இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபடினாலே ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல வஸ்திரங்களை போட்டு நல்ல சுகபகமாய் நீ வாழ்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய பர்சனல் லைஃப்ல சமாதானம் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ் எதுக்குங்க? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ இழந்து போனதை தேடுவும் திருப்பி கொடுக்குமே நான் உனக்காக வந்திருக்கிறேன். நீ இழந்து போனதை தேடுவும் திருப்பி கொடுக்குமே நான் உனக்காக வந்திருக்கிறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார். யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தபடினால எல்லா இனத்தை காட்டிலும் யூதா உயர்த்தப்பட்டதாக இருந்தது. ஆமேன். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காக இன்னைக்கு பிறந்திருக்கிறார்னா, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு பிறந்திருக்கிறார். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, யோவான் ஸ்நானகன் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொல்லி இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானத்தை கொடுப்பேன் என்று. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காக வந்திருக்கிறார்னா, உனக்கு ஆவினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி, பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி. என்னை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கொள்கிற, ஆடம்பரமான கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கொள்கிற அதற்கு முன்பாக இன்றைக்கு உன் இருதயத்தை சோதித்துப்பார். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறியா? பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கியா? பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்மஸ் எதுக்குங்க? செலிப்ரேஷன் எதுக்குங்க? அலங்காரமான வஸ்திரங்கள் எதுக்குங்க? சுகபகமான வாழ்க்கை எதுக்குங்க? தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற போது நாம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்மஸ் நாளில நீ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி உன் இருதயத்தை சோதித்துப்பார். சாத்தான் மேல் அதிகாரம் எனக்கு இருக்கிறதா? தெய்வீக சமாதானம் என்னுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னா ஒரு விஷயம் இருதயத்தை சோதித்து பாருங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு எதற்காக வந்தாராம்? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தாராம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார். இயேசு இன்றைக்கு அவரை ஒரு மாட்டு தொழுவத்தில் வச்சு, அவர் வீட்டில் ஒரு சின்ன பொம்மை செஞ்சு வச்சு இப்படிலாம் காரியங்களை செய்கிறோம். ஆனால் இயேசு எதற்காக தெரியுமா வந்திருக்காராம்? நமக்கு அக்கினி அபிஷேகத்தை கொடுக்க வந்திருக்கிறாராம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தாராம். அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவருடைய நெற்றி மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? பரிசுத்த ஆவியை பொழிந்தரும்படியாக வந்தார். என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணி கொள்கிற நீ, இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்னா, நீ இழந்து போனதை தேடவும் திருப்பி கொடுக்குமே இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சாத்தான் மேல் அதிகாரத்தை மனுஷன் இழந்து போனான். பாவத்தின் மேல இருக்கிற அதிகாரத்தை மனுஷன் இழந்து போனான். சாத்தானுடைய கட்டுகளில் கட்டப்பட்டவனா இருந்தான். இயேசு வந்தபடினாலே எல்லாவற்றையும் மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவாகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து அந்த வல்லமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தான் மேல் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்க சமாதானத்தை தேடி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சமாதானம் எங்க இருக்குன்னா, சமாதான கர்த்தாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நல்லாளிலே இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ ஆண்டவரை நோக்கி கேட்பிய, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாங்க இயேசுப்பா, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. அதுதான் எனக்கு உண்மையான கிறிஸ்மஸ். ஆண்டவரே பாவக்கட்டிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க. அதுதான் எனக்கு உண்மையான கிறிஸ்மஸ். ஆண்டவரே என்னை பரிசுத்த அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்புங்க. அதுதான் நமக்கு உண்மையான கிறிஸ்மஸ். தேவ பிள்ளைகளே, 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேன் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும்படி அது பரிபூரணமாக்கவும் வந்தேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, 9-10 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமாக்கவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்த சொல்றாரு, திருடன் திருடவும் கொள்ளையடிக்கவும் அழிக்கவும் வரான், தவிர நானோ உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாக்கவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்தில் வாடுகிற போது சில நேரங்களில் பிரச்சனைகள், போராட்டம், சில நேரங்களில் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறபடினால பரிபூர்ணமான ஜீவனை உண்டாகும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிபூர்ணமான ஜீவன் உண்டாகும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, பரிபூர்ணமான ஜீவன்னா பாருங்க, எல்லாவற்றிலும் செழிப்பான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ இழந்து போனதை தேடவும் திருப்பி கொடுக்குமே குமாரனாகி இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கை நம்ம வாழுறோமா? இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அநேக பேர் கையில் பணம் இல்லாமல் கடன் வாங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில நினைக்கலாம், ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்மஸும் எனக்கு இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சாபங்களை மாற்றி போடும்படி, ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக அவர் ஏழையின் அவதாரம் எடுத்தார். அவர் ஏழையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அவருடைய ஏழை நிமித்தம், அவருடைய தாழ்மை நிமித்தம் நாம் உயர்த்தப்பட போகிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த 4 காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்குதான்னு சொல்லி சோதித்தறிந்து
கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமேன்.